எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் யாழினி. சார், சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழந்திருக்கிறார். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் பின்புலத்தை வச்சு பார்க்கும்போது இது பின்னடைவு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது திமுகவுக்கு பின்னடைவா இல்லையா? எனக்கு அது பெரிய பின்னடைவாக தோன்றவில்லை. ஏனென்றால் நீங்கள் சொன்ன அதே காரணம் தான். எத்தனையோ சொத்து குவிப்பு வழக்கு தண்டனைகளுக்கு பிறகெல்லாம் அந்த தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கத்தான் செய்கிறார்கள். அகில இந்தியாவிலும் இதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஜவஹர்லால் நேரு காலத்துல முந்திரா ஊழல், அதுக்கு பிறகு அவர் 2 டேர்ம் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. இப்படி பல்வேறு உதாரணங்கள். அந்த அப்போ இருந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி வரத்தான் செய்தது. என்ன காரணம்னா, பொதுவாக அந்த ஊழல் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒற்றை ஆயுதமாக அது பயன்படுவது இல்லை. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பல காரணிகள் தேவைப்படுகின்றன. ஊழல் எதிர்ப்பு என்பது ஒரு ஒரு உன்னதமான நோக்கம். அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. இந்த நாட்டுல ஊழல் ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்பதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. வாக்கு அரசியல்ல அது பிரதிபலிப்பது இல்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். நேற்று சட்டத்துறை அமைச்சர் என்.ஆர். இளங்கோ அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் குறித்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி, இது நீதிமன்றம் மேல உள்நோக்கு கற்பிக்கிறது அப்படின்ற அடிப்படையில பொருள் கொள்ளப்படாதா சார்? அப்படி எடுத்துக்க முடியாதுமா. என்ன காரணம்னா, இந்த லேட்டன்ட் பயஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மறைசார்புன்னா என்னன்னா, ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்களாகவோ இல்ல ஏதாவது ஒரு வகையில ஒரு கனெக்ஷன் உள்ளவர்களாகவோ இருக்கும்போது, ஒரு சாதாரண வழக்கறிஞர் அவர் நீதிபதி ஆகலாம். அவரோட பழைய கட்சிக்காரர் யாராவது ஒருத்தர் அவர் முன்னாடி ஒரு வழக்காடியா வரும்போது இயல்பாக ஒரு மறைசார்பு வந்துடும். லேட்டன்ட் பயஸ், ஒரு ஒருதலை பட்சமான எண்ணம் மனதில் இருக்கும். உண்மையிலேயே அந்த நீதிபதி அப்பழுக்கற்றவராக இருந்தாலும் கூட அது என்னன்னா உளவியல். அதனால சட்டம் அந்த லேட்டன்ட் பயஸ் இருந்தா அவங்க விசாரிக்க கூடாதுன்னு பல தீர்ப்புகள்ல இருக்கு. இதுல நீதியரசர் ஜெயச்சந்திரன் மீது யாரும் உள்நோக்கம் கற்பிக்கல, குற்றம் சுமத்தல. ஆனா அவர் அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க சொன்ன மாதிரி அவர் சட்டத்துறை செயலாளர். இதே பொன்முடி வழக்குல வழக்கு முடக்கி வைப்பதற்கான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்றைக்கு கூட அவரோட இன்னொரு தீர்ப்பு, பொன்முடி வழக்குல டிவிஎஸ்சி முடக்கி வைத்த சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்று கீழமை நீதிமன்றத்துல பிரேயர் வைக்கும் போது அவங்க விடுவிச்சுட்டாங்க. அதே கேஸ் தான் இப்போ அப்பீலுக்கு தீர்ப்பு இருக்கு. டிவிஎஸ்சி அப்படி விடுவித்த தவறுன்னு அந்த 2017 காலகட்டத்துல போட்ட வழக்கு. அது இன்னைக்கு ஜெயச்சந்திரன் முன்னாடி வரும்போது தீர்ப்பு கீழமை நீதிமன்றத்தோட தீர்ப்பு தவறுதான். ஆனா முடக்கி வைக்கிற உத்தரவுல நான் இப்ப தலையிட முடியாது, வேணா பழையபடி முதல்ல இருந்து வாங்க, இன் அக்கார்டன்ஸ் வித் லா, சட்டப்படி முதல்ல இருந்து நடவடிக்கை எடுங்கன்னு அவர் சொல்லி முடித்து வைக்கிறார். இதுல ஒரு ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருவர் ஏற்கனவே ஒரு முன்முடிவுக்கு வந்த பிறகு, அது குறித்த தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் அவரே விசாரிப்பது என்பது சட்ட முறைமைகளுக்கு பொருத்தமா இருக்காது. இன்னும் சொல்ல போனால், நீதி என்பது வெறுமனே வழங்கப்படுவது மட்டுமல்ல, வழங்கப்படுவதாக உணரப்படுவது. அப்படி உணர்வதுன்னா யாருன்னா வழக்காடிகளும் உணரணும். நீதி எனக்கு சரியான நீதி வழங்கப்படுவதுன்னு வழக்காடிகளும் உணரணும், மற்றவர்களும் உணரணும். அந்த இடத்துல இந்த லேட்டன்ட் பயஸ் வரத்தான் செய்யுது. வரலன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றம் தான் இதுல முடிவு சொல்ல முடியும். ஏன்னா ஜெயச்சந்திரன் அவர்களே நீங்க இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் அந்த வழக்குல இருந்து வெளியே இருக்க மாட்டேன்னு ஒரு நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்கு ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு உரிமை இருக்கிறது. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. உச்ச நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. லேட்டன்ட் பயஸ் இட் இஸ் a very valid legal point. இப்போ 30 நாளுக்குள்ள மேல்முறையீடு செய்யணும். இந்த மேல்முறையீடுல பொன்முடி அவர்களுக்கு எதுவும் ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இன்ஃபேக்ட் 30 நாளைக்குள்ள மேல்முறையீடுன்னு கூட அந்த தீர்ப்புல இல்ல. அந்த தீர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, 30 நாளைக்குள்ள நீங்க சரண்டர் ஆகணும்னு சொல்லுது. அவ்வளவுதான். அடுத்த மாசம் 22ஆம் தேதிக்குள்ளேயோ அல்ல அதுக்கு முன்பாகவோ அது கீழமை நீதிமன்றத்துல நீங்க சரண்டர் ஆகணும் என்று சொல்லுது. அப்போ இவங்க 60 நாள் அது கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்கும்போது, நீங்க உச்ச நீதிமன்ற நடவடிக்கைகள் முடியலைன்னா மீண்டும் ஒரு முறை இதே உயர் நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு நீதியரசர் ஜெயச்சந்திரன் சொல்லிட்டாரு.
அப்போ பெஞ்ச் மாறிடும். இப்போ ஜனவரி மாதம் பெஞ்ச் மாறிடும். எனவே மீண்டும் இந்த அப்பீல் யார் விசாரிக்கிறாங்களோ அவங்க முன்னாடிதான் அப்படி போக முடியும். ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வரிசையா லீவ் வரும். எனவே அவருக்கான ரிலீஃப் கேட்டு அந்த நிவாரணம் கேட்டு உச்சநீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் போட்டு அது நம்பர் ஆகி ஒருவேளை 22ஆம் தேதிக்குள்ள வர முடியாமலும் போகலாம். அது நம்ம சரியா சொல்ல முடியாது. ஏன்னா அவசர பெட்டிஷனை விசாரிக்க மாட்டாங்க. எனவே பொன்முடிக்கான நிவாரணம்ங்கிறது கன்விக்ஷன்ல ஸ்டே கிடைச்சாதான் அதுதான் முழு நிவாரணம். அதாவது அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்த ஜெயச்சந்திரனின் அந்த ஆரம்ப தீர்ப்புக்கு கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தடை கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக எனக்கு தோணல. பொதுவாக அப்படி அந்த தடை கொடுக்கணும்னா நீண்ட கட்ட விசாரணை தேவைப்படும். பொதுவாக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் மாதிரியான அந்த ஒரு ஊழல் மணி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் அந்த முடிவு எடுக்காது. ஆனா சென்டென்ஸ் சிறைக்கு செல்வது அதை தடுத்து நிறுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொள்ளலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் இந்த லேட்டன்ட் பயஸ் ஒரு காரணமா அமையும். அது போக ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு வழக்கு இதே பொன்முடி சம்பந்தப்பட்ட வழக்குல இந்த கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட்ல முக்கியமாக குறிப்பிட்ட இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டரை கணக்குல எடுத்தது தவறு என்பதற்கு நேர் எதிராக இதே சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. 96/2001 வழக்கு அது. அந்த வழக்குல A1, A2, A3, A4, A5 மொத்தம் 5 பேரு. A2 பொன்முடியோட மாமியார். A3, A4, A5 சிஹா ட்ரஸ்டோட ட்ரஸ்டீஸ். அப்போ அந்த 5 பேர்ல பொன்முடி பப்ளிக் சர்வெண்ட், 4 பேர் கோ கான்ஸ்பிரேட்டர்ஸ், கூட்டு சதி செய்தவர்கள். ஆனா அவங்களுக்கு தனித்தனியான சொத்து இந்த செக் பீரியட் 5 வருஷம் செக் பீரியட்ல 5 அசஸ்மெண்ட் ஆர்டர், 5 அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இதை டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறது. அவங்களோட ஆணை. அதை அந்த நீதிபதி ஏத்துக்கிட்டாரு, கீழமை நீதிபதி. அதை ஏத்துக்கிட்டதை இதே டிவிஎஸ்சி அப்பீல் வந்துச்சு. எல்லாமே நடந்தது அதிமுக பீரியட் தான். அப்பீல் வரும்போது சென்னை உயர் நீதிமன்றம் அவர் ஏற்றுக்கொண்டது சரிதான் தீர்ப்பளிச்சிருக்கு வேற ஒரு நீதிபதி. எனவே இந்த 2 தீர்ப்புகளையும் ஒரு முரண் தீர்ப்பு இருக்கு. உச்ச நீதிமன்றம் தான் விடை சொல்ல முடியும். இதை வைத்து இந்த சென்டென்ஸ் இப்ப சிறைக்கு போவதிலிருந்து தற்காலிகமாக அவருக்கு நிவாரணம் கிடைக்கலாம் என்பது எனது கருத்து. ஒரு பத்திரிகையாளனாகவும் வழக்கறிஞர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் போன்றவர்கள்லாம் ஒரு கருத்தை சொல்றாங்க. இனி பாருங்க ஒவ்வொரு அமைச்சரா உள்ள போவாங்க, பார்க்கதான் போறீங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நம்ம அந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கை எல்லாம் முன்கூட்டி யூகிக்க முடியாது. காரணம் கீழமை நீதிமன்றம், அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த கட்ட நீதிமன்றங்கள் இப்படி பல படிநிலைகளை தாண்டியது. பல்வேறு திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருக்கின்றன. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்துல போட்டது. அதிமுக அமைச்சர்கள் மீதும் எடப்பாடி உட்பட அவர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருக்கின்றன. அதெல்லாம் திமுக ஆட்சி காலத்துல போட்டது. இப்ப எடப்பாடி மீதான சமீபத்திய வழக்கு, அந்த டெண்டர் முறையீடு வழக்கு, அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கு டெண்டர் கொடுத்த நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் கொடுத்த வழக்கு மீண்டும் அது விசாரணைக்கு தான் வருது. உச்சநீதிமன்றம் அதை டிஸ்போஸ் பண்ணல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இன் அக்கார்டன்ஸ் வித் லா, சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப சட்டப்படி மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு விசாரணையை நடத்தி அதை ஒரு வழக்காக மாற்றலாம். மாற்றினாலும் அது நடந்து முடிவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பொதுவாக இந்த நாட்டோட பிரச்சனை இல்ல, நம்ம ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், நம்மளோட நீதி பரிபாலன கோட்பாடு நிரூபிக்கப்படுவரை அனைவரும் நிரபராதிகள்ங்கிறதா நீதி பரிபாலன கோட்பாடு. எனவே எடப்பாடி பழனிசாமி மீது உடனடியாக வழக்கு தொடரப்பட்டாலும் முடிவு வருவதற்கு சில வருடங்கள் கூட நமக்கு ஆகலாம். அது நமக்கு தெரியாது. லஞ்ச ஒழிப்புத்துறை முன்கூட்டியே கைது செய்யணும். அப்போ இப்ப சமீப காலமா பார்த்தா ஈவன் போன அதிமுக பீரியட்லயுமே லஞ்ச ஒழிப்புத்துறை கைது நடவடிக்கையில ஈடுபடுறது இல்லை. அது அதோட குற்றப்பத்திரிகையை கோர்ட்ல தாக்கல் பண்ணி வழக்கு நடத்தி தண்டனை பெற்று தரத்தான் விரும்புது. அப்ப வழக்கு நடத்தி தண்டனை பெறுவதற்கான கால அவகாசம்ங்கிறது எவ்வளவு நாள்னாலும் நீட்டிக்கலாம். உதாரணமா ஜெயலலிதா அவர்கள் மீதான வழக்கு 18 வருஷம் அது இழுத்தது. அப்படியான ஒரு பெரிய நீண்ட கால அவகாசமும் ஆகலாம். அந்த இடத்துல இவ்வாறு சொல்வது சரியல்ல என்பது என் கருத்து. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதும் சரியல்ல, அண்ணாமலை அவர்கள் கூறுவதும் சரியல்ல. நீதிமன்ற முடிவுகளை நாம முன்கூட்டியே யூகிக்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து திமுகவினர் தான் அதிமுகவினரை விமர்சிப்பாங்க. ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்ற முதலமைச்சரை தலைவியாய் கொண்ட இயக்கம் தான் உங்களோட இயக்கம் அப்படின்னு. இப்ப திமுக ஆட்சி நடக்குது. அதுல உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருவர் மேல சொத்து குவிப்பு வழக்குல அவர் தண்டிக்கப்படுறாரு. இது இப்போ இனி அவங்க விமர்சனம் வைக்கிறதுனா எப்படி சார்? அது அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அரசியல் பின்னடைவுன்னா தேர்தல் தோல்வி, அதுதான் நம்ம அரசியல் பின்னடைவா எடுத்துக்க முடியும். அப்ப தேர்தல் தோல்வின்னா எல்லோருக்கும் தெரிந்தது வாக்கு சதவீத கணக்கு தான், எண்கணிதம். எண்கணிதம் போக ஒரு குறியீட்டு கணிதமும் இருக்கு. அதாவது மக்கள் மனதில் ஏற்படுகின்ற உணர்வுகள். அப்ப பாலிடிக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ். எப்போதுமே அரசியல் இந்த 3 வகை தான். ரெகுலர் பாலிடிக்ஸ், ஆர்டினரி பாலிடிக்ஸ், அது பேரணி, எதிர்ப்பு, இந்த மாதிரியான கண்டன முழக்கங்கள் இதெல்லாம். எக்ஸ்ட்ராடினரி பாலிடிக்ஸ், இந்த மாதிரி ஊழல் வழக்கு, அதுல சிறை தண்டனை பெற்றவர்கள், இவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாரு, இல்ல அவங்க சிறை தண்டனை பெற்றவர் முதலமைச்சரா இருக்கிறாரு, இது எக்ஸ்ட்ராடினரி பாலிடிக்ஸ். ரெண்டையும் தாண்டி வரும்போது நோ பாலிடிக்ஸ் ஆயிரும். என்னன்னா மீண்டும் நமக்கு ஏற்படுகிற நம்ம கைவசம் இருக்கிற கூட்டணி, நம்ம கைவசம் இருக்கிற ஓட்டு, இதுதான். அப்ப திமுக கூட்டணிக்கு 38% ஓட்டு இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப எதிரணி அதுக்கும் மேல ஒரு எதிரணி பில்டப் ஆகணும். அப்படியான பில்டப் ஆகிறதுக்கு அதிமுகவுக்கு இப்போதைக்கு அந்த வழியே இல்லை. காரணம், அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒற்றை பிடிவாதமாக யாரையுமே சேர்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிறார். ஒரு தனியாவர்த்தனம் எப்போதுமே அரசியல் ஜொலிப்பதே கிடையாது. லோன் ஸ்டார் வில் நாட் ஷைன் இன் பொலிட்டிக்கல் ஹாரிசா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், அதிமுக காரர்கள் ஆனால் மனம் விலகி நிற்பவர்கள், இப்படி எல்லாரையும் அவர் அரவணைத்து தான் செல்லணும். அந்த இடத்துல அவர் தவறு செய்யறாருங்கிறது நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு தான் வரேன். பெரிய எம்ஜிஆர் மாதிரியான மாபெரும் தலைவர்களை தங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள்லாம் மீண்டும் அரவணைத்த வரலாறு தான் நம்மகிட்ட இருக்கு. அப்படின்னா அதிமுகவோட அந்த ஓட்டு வங்கி கூடும். அதிமுகவுக்கு ஒரு 30% ஓட்டு வங்கி இருக்குன்னா, இப்படி பிரிந்து சென்றவர்களால ஒரு 10% லாஸ் ஆயிரும். அப்ப 20 தான் இருக்கும். இப்ப 20 இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் வைக்கிற டிமாண்ட் அதிகமா. இப்போ பாமக தான் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னா, பாமக உங்களுக்கு 20% தானே இருக்கு, எங்களோட 6% இல்லாம நீங்க எப்படி ஜெயிக்க முடியும், எங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுங்க. அந்த பேரம் கூடும், நிர்பந்தம், அரசியல் நிர்பந்தம் கூடும். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது இல்லை, ஏன்னா அவர் கீழே இருந்து வந்தவர் தான், எல்லாம் தெரியாம இருக்காது. ஆனா அவர் 2024 தேர்தலை பற்றி கவலைப்படுவதாகவே எனக்கு தோன்றவில்லை. அவர் 2026 பாத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அது தவறு. ஏன்னா 2024 ஒரு மாபெரும் தோல்வி ஏற்பட்டா அவரோட தலைமை கேள்விக்குள்ளாகும். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. அவர் திமுக, அதிமுக ரெண்டையும் ஒரு சேர எதிர்க்கிறாரு. ரெண்டுமே ஊழல் கட்சி, ரெண்டுமே தமிழ்நாட்டை கெடுத்துருச்சு, இப்படியான ஒரு நிலைப்பாடு. இதே நிலைப்பாடு முன்னாடி விஜயகாந்த் எடுத்திருக்காரு, எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கான ஓட்டு சதவீதம் என்னங்கிறது அந்தந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரை பொறுத்தது. அப்போ பாரதிய ஜனதாவுக்கு இன்றுள்ள நிலைமையில ஒரு 10%, 12% கிடைப்பதற்கான வழி இருக்கிறது. இப்ப அதிமுக ஓட்டு 20% மேல தாண்டாது அப்படின்னா அப்புறம் திமுகவுக்கு தானே அந்த அட்வான்டேஜ் வரும். ஏன்னா அவங்க கையில 40% இருக்குமே. இனி எப்படி சார் பொன்முடி அவர்களுக்கு அரசியல் வாய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல இருக்கு அரசியல் வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? பொன்முடிக்கு சுப்ரீம் கோர்ட்ல ரிலீஃப் கிடைக்கலன்னா அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது. சுப்ரீம் கோர்ட்ல ரிலீஃப் எப்படி கிடைக்கணும்னா கன்விக்ஷனுக்கே ஸ்டே கிடைக்கணும். அவர் குற்றவாளி என்று எழுதப்பட்ட அந்த தீர்ப்புக்கு ஸ்டே கிடைக்கணும். சென்டென்ஸுக்கு மட்டும் ஸ்டே கிடைச்சா அது ஒரு ஜாமீன் மாதிரி தான், உடனடியா ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, அவ்வளவுதான். அப்போ இன்றுள்ள நிலைமைப்படி பார்த்தால் 3 வருடம் தண்டனை, 6 வருடம் தேர்தல் நிக்க முடியாது, ஆக மொத்தம் 9 வருஷம். 9 வருஷத்துல அரசியல்ல எவ்வளவோ மாறுதல்கள் ஏற்படும். அப்ப இன்றுள்ள நிலைமைக்கு பொன்முடிக்கு இனிமேல் அரசியல் எதிர்காலம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல ஏதாவது பெரிய மேஜிக் நிகழணும், அதிசயம் நிகழணும். பொதுவாக இது மாதிரியான சொத்து குவிப்பு வழக்குகளில் அப்படியான அதிசயம் நிகழ்வது இல்லை என்பதுதான் எனது கடந்த கால அனுபவம். பிரதமர் மோடி அவர்கள் சில இடங்கள்ல பேசி இருந்தாரு, ஊழல்வாதிகள்லாம் தன்னை காப்பாத்திக்கிற ஒண்ணு கூடிறாங்க அப்படிங்கிற தொனில அவர் பேசி இருந்தாரு. சோ இந்த சம்பவம், பொன்முடி அவர்களுடைய இந்த தண்டனை எதுவும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா சார்? அப்படி பார்த்தா ஊழல்வாதிகள் எல்லாம் பிஜேபியில சேர்ந்தவுடனே புரிந்து மாறாங்களே. மகாராஷ்டிராவில பல வழக்குகள், பெரிய அளவுக்கான ஊழல் வழக்குகள் தான். இடி ஒரு தனி வழக்கு போட்டிருக்கு, சொத்து குவிப்பு வழக்கு நடக்குது, சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாரும் பிஜேபியில சேர்ந்த உடனே அவங்க ஷிண்டே கவர்மெண்ட்ல மந்திரியாவே இருக்காங்க. சோ பிஜேபி நம்ம இங்க உபதேசிக்கிறது வேற, அவங்க பிற மாநிலங்கள்ல உபதேசிக்கிறது வேற. ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல ரயில்வே நிலையங்கள்ல மது விற்பதற்கு நேற்று முதல் அனுமதி. அதுவே இங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க மதுக்கடை மூலமா தான் வருமானம் ஈட்டுறீங்கன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல லீக்கர் கொடுக்க முடியாது, விற்க முடியாது.
அங்க வந்து இப்ப வைக்க அனுமதி முடியாது. கொடுக்குறாங்க. வைக்க முடியாது, பார் கிடையாது. அங்க அனுமதி கொடுத்தாச்சு. அப்போ சமாஜ்வாதி பார்ட்டி என்ன சொல்லுது? உங்க தலைவர் மோடி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்துட்டு இருந்தாரு, நீங்க என்னடான்னா ரயில்வே ஸ்டேஷன்ல லிக்கர் விக்கிறீங்கன்னு அவங்க நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. அதை பத்தி உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. கேரளால வந்து கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸை ஒட்டி ஒரு யாத்ரா, சமாதான் யாத்ரா பிஜேபி நடத்துது. நோக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கா போய் வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூடுதல். ரொம்ப நல்ல நோக்கமா நமக்கு தெரியுது. ஆனா பிற மாநிலங்கள்ல அதுவே வந்து இந்துத்துவாவை கொண்டு வராங்க, கேரளாவில கிறிஸ்தவத்தை கொண்டு வராங்க. அப்போ பிஜேபியுமே வந்து நேரத்துக்கு ஒரு பாலிசி, மாநிலத்துக்கு ஒரு கொள்கை இப்படிதான் கடைபிடிக்குது. இது சிக்கல் அதுதான். இப்ப கர்நாடகா கவர்மெண்ட் ஏற்கனவே வந்து அவங்க காஸ்ட் பேஸ்ட் சர்வே நடத்தி முடிச்சாச்சு, சோசியோ எக்கனாமிக் சர்வே. அதை ரிலீஸ் பண்ணவே இல்லை பிகர்ஸ. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம், பீகார் கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே அவர் அதைத்தான் வந்து சத்தீஸ்கர் எல்லாத்துலயும் பிரச்சாரமா சொன்னாரு. அவங்க கட்சி ஆளுற கர்நாடக மாநிலத்துல துணை முதலமைச்சர் சிவகுமார் அதுக்கு எதிராக கைது போட்டார். அதுக்கு எதிரணி ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஒரு டாப் கிளாஸ் அங்க இருக்கிற ஒரு பவர்ஃபுல் காஸ்ட் லாபி, லிங்காயத்து இவங்க எல்லாம் வந்து அதை எதுக்குறாங்க. எங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைச்சிருக்கீங்க, சில போர்ஷன்ஸை லீக் பண்ணிட்டாங்க, அதனால அதை வச்சு அவங்க எதுக்குறாங்க. சோ அவங்கள பகிச்சுக்க விரும்பல. முதலமைச்சர் வந்து கர்நாடக முதலமைச்சர் காஸ்ட் பேஸ்ட் சர்வே அதை வந்து பாராட்டுறாரு, துணை முதலமைச்சர் எதிர்க்கிறாரு. இப்படி கர்நாடக காங்கிரஸ் அமைச்சரவையா ரெண்டா நிக்குது ஒரே விஷயத்துல. ஆனா நேஷனல் லெவல்ல இருக்கிற லீடர்ஷிப் ராகுல் காந்தியோ மற்றவர்களோ ஆதரிக்கிறாங்க. இப்படி தேசிய கட்சிகளே வந்து மாநிலத்துக்கு மாநிலம் முரண்பட்ட நிலைகளை எடுக்கின்றன. அப்போ வந்து ஒரு யூனிஃபார்ம் பாலிசியே இல்லை. இப்ப பிஜேபி என்ன பண்ண போகுது உடனடியா? அது கண்டிப்பா இன்னைக்கே அவங்க நேரத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு அடுத்தாப்புல எங்களோட 2 டார்கெட் அதுதான். யூனிஃபார்ம் சிவில் கோடு, குடியுரிமை சட்டம், இந்த ரெண்டையும் நாங்க வந்து அவசர சட்டமா வச்சு கொண்டு வந்துருவோம். அதாவது இப்ப பார்லிமெண்ட் இப்ப முடிஞ்சு போச்சு. அவசர சட்டம்னா ஜனாதிபதி கையெழுத்து போட்ட அவசர சட்டம். அடுத்த 6 மாசத்துக்குள்ளதான் அதை வந்து நிரந்தர சட்டம் ஆக்கணும். அடுத்த 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வந்து புது பார்லிமெண்ட் வந்துடும். இப்ப இந்த தேர்தலுக்கு மட்டும் இது பயன்படும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ராமர் கோயில் திறப்பு விழா, அதுக்கு பிறகு இந்த 2 விஷயமும் நடந்தா நமக்கு வந்து அது பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கியே இந்துக்கள் மத்தியில் பெற்று தரும்னு நினைக்கிறாங்க. ஆனா கேரளால வந்து கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து கூறுகிற யாத்திரையை நடத்துறாங்க. எவ்வளவு ஒரு முரண்பட்ட நிலை. தேசிய அரசியலே இப்படி இருக்கும்போது பிறகு மாநில அரசியல் எவ்வளவு மோசமா இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதான். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.